सद्गुरुनाथ महाराज की जय। श्रीनाथ जयनाथ जय जयनाथ, श्रीनाथ जयनाथ जय जयनाथ, श्रीनाथ जयनाथ जय जयनाथ, श्रीनाथ जयनाथ जय जयनाथ। ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ள ஏகாதச ஸ்கந்தத்தில் உத்தவ கீதை என்று சொல்லப்படுகின்ற கிருஷ்ணருக்கும் உத்தவருக்கும் நடந்த உரையாடல். கிருஷ்ணர் உத்தவருக்கு அறிவுரை கூறுகிறார். இதில் கூறப்படும் பிரசங்கம் என்னவென்றால், அவதூதர் அவருக்கும் யது ராஜாவுக்கும் நடந்த உரையாடல். அவற்றில் அவதூதர் என்று சொல்லக்கூடிய தத்தாத்ரேயர் 24 குருமார்களை கூறுகின்றார். அந்த 24 குருமார்களை பார்ப்பதில் இன்று நாம் பார்ப்பது ஒரு புறாவை பற்றி நமக்கு கூறும் அறிவுரை. புறாவை வைத்து நமது வாழ்க்கை எவ்வாறு நம்மளுக்கு அமையும் என்பதோட விஷயத்தை நமக்கு கூறுகிறார். இந்த விஷயம் தத்தாத்ரேயர் யதுராஜாவுக்கு கூறப்படுகிறது. ஏக்நாத் மகாராஜ் இந்த ஏகாதச ஸ்கந்தத்தில் உள்ள 7வது அத்தியாயத்தில் கூறுகிறார். சாப்டர், அந்த 7வது அத்தியாயத்தில் இருக்கிற சாப்டர் லாஸ்டில் இந்த புறாவோட முடியுது. என்ன சொல்கிறார், புறாவை நோக்கி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஸ்லோகம் பாகவதம் என்ன சொல்கிறது, நாஸ்தே ஸ்நேக பிரசங்கோவா கர்த்தவ்யத்வாபி கேனசித் குர்வன் விந்தேத சந்தாபம் கபோதைவ தீனதீ. யாரும் எவரிடத்திலும் அதிகமான பாசமோ பற்றோ கொள்ளக்கூடாது. பாகவதம் சொல்கிறது, அப்படி கொண்டால் அறிவில்லாத புறா போல துன்பத்தை அடைவான். நமக்கு ஏன் துன்பம் வர்றது, தனதாரா புத்திர ஜன அப்படிங்கிறார். இவா எல்லாமே என்னதுன்னா ஒரு விதமான துக்கத்தை, நன்னா இருக்குது எல்லாருடையும் சேர்ந்து இருக்கிற பொழுது நன்னா இருக்கும், ஆனால் ஒரு நாளைக்கு பிரிவுங்கிறது வரும். இல்லை பாசம் அதிக பற்று இருக்குவதனால உண்டாகும் பகை வரும். மமகாரம் அகங்காரம்ங்கிறதுனால பகை உண்டாகும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா பற்று தான், பாசம்தான் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்படி கொண்டால் அறிவில்லாத புறா போல துன்பத்தை அடைவான். அப்போ துன்பம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த புறாவை எடுத்துக்காட்டாக சொல்கிறார். புறா எப்படிப்பட்டதாக இருக்குது அதை முதல்ல சொல்கிறதுக்கு முன்னாடி ஏக்நாத் மகாராஜ் இந்த ஸ்லோகத்துக்கு என்ன வர்ணனை பண்ணுறாருன்னு பார்க்கணும். சம்சார துக்காச்சே மூலம் ஸ்திரீ ஆக்சக்தி சே ஜான கேவல ஸ்ரீலோபாஞ்சே ஜேத பிரபலபல துக்க சகல தியாபாஷி. சம்சாரத்தில் நம்ம வாழ்க்கை நடத்தின்னு இருக்கோம். இந்த சம்சார ஆசிரமத்தில் துக்கம்ங்கிறது எதனால் வருதுன்னா பெண்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். பெண்கள்னால தான், அவள்கிட்ட இருக்கிற ஆசக்தினால தான், அவளை நம்ம திருப்திப்படுத்தணும்னு ஆரம்பிக்கிறதுனால தான் ஒரு புருஷனானவன் ஒரு ஸ்திரீயை கல்யாணம் பண்ணிட்டு அவளை திருப்தி பண்ணுறதுக்குன்னு ஆரம்பிக்கும் போது தான் அந்த இடத்துல துக்கங்கள்லாம் வர ஆரம்பிக்கிறது. ஸ்திரீ லோபாஞ்சே ஜேத்த பிரபலபல. ஸ்திரீ லோபம், நிறைய ஸ்திரீகளை பார்த்து ஆசைப்படுறான் இல்லையா, அதனால தான் அந்த அந்த சக்தி ஆசக்தி நிறைய ஆக ஆக துக்கமானது அவனுக்கு வருது அப்படின்னு சொல்கிறார். ஸ்திரீ பாசாவஜாலே புத்திர தியாஞ்சேட்டாயி ஸ்நேக விசித்திர கரிதா துக்காசி பாத்திர சம்சாரி நரஹோதாதி. ஸ்திரீ பாசாவஜாலே புத்திர, இப்படி அந்த பெண் மேலே ஆசக்தி கொண்டு இருக்கிறவனுக்கு பிள்ளைகள் பிறந்துருத்துனா என்ன பண்ணுறோம்னா அதன் மேலே இன்னும் நம்ம குழந்தை அப்படிங்கிற ஒரு பாசம் ஒன்று உண்டாருது. தியாச்சேட்டாகி ஸ்நேக விசித்திர, இன்னும் மேலே பாசம் உண்டாருது, புத்திர பாசமானது உண்டாகிறது. அதனால என்ன, கரிதா துக்காசி பாத்திர சம்சாரி நரஹோதாதி. அப்போ நன் பிள்ளை அப்படிங்கிற பாசம் வந்ததுக்கப்புறம் அதனால துக்கம்ங்கிறது உண்டாகக்கூடிய தன்மை அந்த பாத்திரமான அந்த புருஷனுக்கு ஏற்படுறது. அதனால சம்சாரியானவன் துக்கப்படுகிறான். அப்படி சம்சாரத்தில் இருக்கிற நரன் அப்படிங்கிற புருஷனானவனுக்கு இப்படி ஒரு துக்கம் குழந்தைகள்னால ஏற்படுறது. ஆசக்தி ஆனி ஸ்நேக சூத்திர யாதோன்ஹி பாசாவ துக்க விசித்திர பதோபதிம் போகிதி நர ஆஸ்வசன் சுதந்திர ஹோவோனி. அதனால இந்த ஆசக்தி பெண்கள் மேலே ஈர்ப்படுற ஒரு ஈர்ப்பால் ஸ்நேக புத்திர, அதனால் புத்திர ஸ்நேகம்ங்கிறது உண்டாகி பெண்கள் மனைவி
மனைவியின் மூலமாக உண்டாகிற குழந்தை அப்படின்னு உண்டாகி தோனிகி பாசாவை இவா 2 பேர் மூலமாகவுமே துக்கமாகிறது உண்டாது. கொஞ்சம் காலம் ஆக 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 இந்த பெண்கள்னால அவ மேலே ஆசக்தி கொண்டதுனால என்ன விஷயம் ஆறுது? உறவினர்களுடைய பகைமை உண்டாயிடுறது, உறவினர்கள்ட்ட இருக்கிற ஆசக்தியானது குறைஞ்சி போய்டுறது, இத்தனை நாள் வரத்த தாய் தந்தையர்கள் மேலே பாசம் அற்று போய்டுறது. அவளுக்கு என்னென்னா இவாள்கிட்ட இருக்கிற விசுவாசத்தை காட்டிலும் இந்த பெண்ணானவள் நம்மளோடையே இருக்கப்பறா வாழ்நாள் ஃபுல்லாக நினச்சிண்டு ஒரு பாசத்தை மேலே வைக்கிறான். இந்த பெண்ணை திடீர்னு அறுத்துட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த பாசம் எனக்கு, இந்த பற்றே எனக்கு வேண்டாம், இவனே வேண்டான்னு போனான், நான் என்ன பண்ண முடியும்? அப்போ துக்கம் தான் இவனுக்கு வருது. அதே மாதிரி குழந்தைகள் பிறக்கிறது. அந்த குழந்தைகள் நம்ம சொல்கிறபடி தான் கேட்கணும்னு சொல்ல முடியாது இல்லையா? அந்த குழந்தைகள் தனக்குன்னு ஒரு எதிர்காலத்தை கொண்டுண்டு போகும்பொழுது அதனால ஏற்படக்கூடிய புத்திர பாசத்தினால வர்ற ஆசக்தியில், அந்த எதிர்பார்ப்பில் குறைவுகள் ஏற்படும் போது துக்கமானது உண்டாகிறது அப்படிங்கிறார். இதனால பதோபதி போகிதினர் ஒவ்வொரு விஷயத்துலையும் அடி மேலே அடி, குழந்தைகள் வளர்க்குறதுலேருந்து கல்யாணம் பண்ணிக்கிறது, கல்யாணம் பண்ணும்போது அவளை சமாளிக்கிறதுல உண்டாகிற துக்கம், அப்புறம் குழந்தைகளை வளர்க்கறதுக்காக ஒவ்வொரு அடி எடுத்து வைக்க ஒவ்வொரு வருடமாக ஆகி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்லேயும் ஒரு துன்பத்தை எதிர்கொள்கிறார்கள் புருஷர்கள். ஆனால் இதை நல்ல விதமாக எடுத்துட்டு பகவத் பக்தியில் இருக்கிறவாளால் தான் இதை மீறி வர முடியும். இதுதான் நம்ம சத்சங்கம் சொல்கிறது. சத்சங்கத்தினுடைய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாம் கொண்டாடிக்கிறோமே, ஒரு நாளைக்கு இவெல்லாம் நம்மளை விட்டு கலண்டு போயிடுவா அப்படிங்கிற எண்ணம் முதல்ல வரும், கட்டாயமாக இருக்கும் சத்சங்கத்தில் இருக்கிறவாளுக்கு. அப்படி இருக்கிற பொழுது அவளுக்கு விஷயத்தை எப்படி அணுகணும் அப்படிங்கிற அந்த பாவம் அவளுக்கு இருக்கிற அனுபவத்தினால அவளுக்கு கிடைக்கிற பொழுதுனால அவளுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி இருக்குன்னா பகவானை நோக்கியே இருக்கும். சம்சாரத்தில் இருந்துட்டு இருப்பா, ஆனால் சம்சாரத்தில் இருந்துட்டே இல்லாதது போல் மனசை பகவானோட ஈடுபட்டு செஞ்சுருப்பா. இதில் எத்தனை துக்கமோ சுகமோ வரும்பொழுது இது இப்படி தான் இருக்கும், இது இப்படி தான் அப்படிங்கிற அந்த பாவம் அவளுக்கு சமாதானத்தை இந்த சத்சங்கம் கொடுக்கறதுனால அரை நிமிஷ நேரமும் சத்சங்கம் அவளுக்கு கிடைச்சதுன்னா அதனுடைய பாக்கியம். இப்போ என்ன சொல்கிறார் ஏக்நாத் மகாராஜ்? இப்படிலாம் நீங்கள் சம்சாரத்தில் உழண்டுருக்கேள், ஆனால் இதில் ஒரு துக்கங்கள் உங்களுக்கு உண்டாகும். அதனால் ஆத்ம ஞானம் தேவை. ஆத்ம ஞானத்துக்கு நம்மளால் போக முடியாட்டினாலும் பகவத் பக்தி தேவை. இப்படி பகவத் பக்தி கொடுக்குறவா யாருன்னா சத்சங்கத்தில் இருக்கிறவா. அதோட சத்சங்கத்தில் இருக்கிறவாளோட போஷிச்சு ஆசிரியிச்சு அவளோட கூட இல்லாட்டாலும் அவள் சொல்கிறத சிறிது நேரமாவது கவனமாக கேட்போம். அதான் அவதான தீஜியேன்னு ஏக்நாத் சொல்கிறார். யார் சாதுக்கள் சொல்கிறா, ஞானேஸ்வர் மாவுளி சொல்கிறா அவதான தீஜி அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் நிமிஷம் நின்று கேளுங்களேன் அப்படின்னு அர்த்தம். அதனால் சுதந்திர கோவினி இப்படி ஆசக்தியாக படிச்சுட்டு புத்திர ஸ்நேகம், மனைவிகள் மேலே இருக்கிற ஸ்நேகம், அடுத்தது நம்ம வீடு உறவினர்கள், இப்படி ஸ்நேகம் ஜாஸ்தியாக சுதந்திரம் இல்லாத போயிடுறது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன். ஸ்நேக துக்காச்சி வார்த்தா கபோதா கபோதீச்சி கதா துமசாங்கேன நிருப்பநாதா ஸ்வஸ்த சித்தா பரியேசி. நான் சொல்கிறேன் அரசே எது அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு சொல்கிறார் அவதூதரான தத்தாத்திரேயர். நான் சொல்கிறதுக்கு கேளுப்பா. நான் என்ன சொல்ல வரேன்னா, கபோத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய புறா, ஆண் புறா பெண் புறா, இது 2 பேருக்கும் நடக்கக்கூடிய விஷயத்தை நான் உனக்கு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறது சொல்கிறார். இதெல்லாம் என்னென்னா ஸ்நேகம் துக்காச்சி வார்த்தா. ஸ்நேகம் அப்படிங்கிறது துக்கத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற அடையாளத்தை நான் உனக்கு சொல்கிறேன். அந்த ஸ்நேகம் எதுனா ஒரு புறா ஆண் புறா பெண் புறாவிட்ட கொண்ட அன்புனால் ஏற்பட்ட விஷயம்னு சொல்கிறேன். கபோத கஷ்டனாரண்யே கிருதநீடோ வனஸ்பதோ கபோத்யா பாரியயா சார்த உவாச்ச கதிச்சித் சமாஹா. அப்படி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு புறாவானது காட்டில் ஒரு மரத்தில் மேலே கூடு கட்டி தன் மனைவியான பெண் புறாவுடன் சேர்ந்து பல காலங்கள் வாழ்கிறது. அதை ஏக்நாத் மகாராஜ் என்ன சொல்கிறாருன்னா, கபோதீச்சே ஸ்நேககோட தரோணி ஸ்திரீ சுகாச்சி சாட வனி விரக்ஷ பாஹோனியா கூட கரி நீட கபோதா. கபோதீச்சே ஸ்நேககோட ஒரு பெண் புறாவின் மேலே ஏற்பட்ட ஆசைனால தரோணி ஸ்திரீ சுகாச்சி சாட அது பெண் புறாவை அனுபவிக்கணும், ஸ்திரீ சுகம் வேணும் அப்படிங்கிற ஆசையினால ஒரு விரக்ஷத்தை எடுத்து அதுக்குள்ள ஒரு ரகசியமான ஒரு கூட இந்த ஆண் புறாவானது கட்டியது அப்படின்னு சொல்கிறார்.
तेने वनचरे वनस्थले नीडा माजी स्त्री मेली वासुकेला बहुकाली भार्ये जवळे भुलाला. அவர் தேனே வனுச்சரே வனஸ்தரி இப்படி அந்த காட்டில் வாழ்ந்துட்டு அந்த கூட்டுக்குள்ள நீடா மாஜி ஸ்திரீமேலி ஒரு கூடு கட்டி அதுக்குள்ள அந்த மனைவியான பெண் புறாவோட சேர்ந்து அது வாழ்ந்தது. வாசு கேளா ரொம்ப நாளாக வாழ்ந்துதான். பாரியே ஜவளி புலாலா மனைவியில் இருக்கிற பாசத்தினால அவன் என்ன நம்மளோட விஷயம் என்னங்கிறதே மூழ்கிட்டான். மனைவியோடையே இருக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த ஆண் புறாவானது இருந்துட்டு இருந்தது. பெண் புறாவோட வாழ்ந்துருக்கு. அதனால் மிச்ச விஷயங்கள்லாம் அதுக்கு தெரியல. இந்த காட்டில் தன்னோட கூட்டுக்குள்ளே அந்த மனைவின்னு சொல்லக்கூடிய இல்லை ஸ்னேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன் நண்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெண் புறாவோட இருக்கான். கபோதோ ஸ்னேக குணித ஹிருதயோ கிரகதர்மினோ திருஷ்டிம் திருஷ்டியாங்கமங்கேன புத்திம் புத்தையா வபந்தது. ஒரு ஆண் புறாவும் ஒரு பெண் புறாவும் அன்பால் நிறைந்த இதயத்துடன் இல்லற வாழ்க்கையில் வாழ்ந்தது. இது ரெண்டும் சேர்ந்து மனசுக்குள்ளே அப்படி ஆசையாக இருந்துட்டு ரெண்டும் ஒன்றுக்குள்ளே இருந்து தன்னோட இல்லறத்தை நடத்துறது. ஒருவரை ஒருவர் நோக்கி பார்வையினால் பார்வையை, உடலினால் உடலை, மனதினால் மனதை நினைத்து இணைத்து மிகுந்த பாசத்தில் ரெண்டும் இருந்துதான். ஒன்றுக்கு ரெண்டும் அப்படி இருந்துதான். சேர்ந்து போகும், சேர்ந்து வரும், சேர்ந்தே இருக்குமா. ஏக்நாத் மகாராஜ் எப்படி சொல்கிறார் இதுக்கு? கபோதா ஆனி கபோதி பரஸ்பரே தோகா அதி பிரீத்தி ஸ்னேகோ வாடலாசே சித்தி ஹிருதயாசக்தி நீச்சனவே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்துலையும் சின்னது பெருசுன்னு இருந்தால் கூட எல்லா விஷயத்துலையும் ஆசக்தி அதுங்களுக்கு ஹிருதயத்துக்குள்ள அப்படி ஒன்று பிரேமை பற்றோடு இருந்துதான். ஸ்னேக வாடலாசை சித்தி மனசுக்கு எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் பிரேமையோடு இருந்ததுலாம் ஸ்னேகம் உண்டாச்சான் அதுங்களுக்குள்ள. பரஸ்பரே தோகா அதி பிரீத்தி ரெண்டும் ஒன்று பரஸ்பரமாக பிரேமையோடு இருந்தான். கப்போத்தா அன்னைக்கு இப்படி பெண்புறாவும் ஆண்புறாவும் இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறார். ஹாவ பாவ விலாச ஸ்திதி ஏற ஏரா கடே பகதி பரஸ்பரே குருவாளிதி ஓட்டங்குதி ஏற ஏறே. அது என்ன பண்ணுது? ஹாவு பாவ விலாச ஸ்திதி ரெண்டு ஒன்றுக்கு நடந்து போகும், அது சிரிக்கும், கண்களை காமிக்கும், ஒருவர் பார்த்துக்கும், ஒருவர் தழுவிக்குமா. அதான் பரஸ்பரே குருவாளித்தி ஓட்டங்கத்தி ஏறையாரை அணைச்சு கொள்ளுமா. ஒன்று ரெண்டும் சேர்ந்து சாப்பிடுமா. ரெண்டும் ஒன்று சிரித்து பேசிக்குமா. ஒன்று நடந்துன்னு சேர்ந்து கால் மேலே கால் போட்டு கை மேலே இறகுக்குள்ளே விட்டுண்டு இப்படி ரெண்டும் சேர்ந்து இருக்குமா. ஏரா வேகளே ஹோன நாஹி ஜீவே அத்தவா மனே தோகே வர்த்ததி ஏக்க பிராணே காணே ஜேவனே ஏக்கத்து. ரெண்டும் ஒன்றும் ஒரே உயிர் போல் இருந்தான். ரெண்டு வெவ்வேறு உடலாக இருந்தாலும் ஒரு உயிராக இருந்துதான். சாப்பிட்றதும் புசிக்கிறதும் மனசுனால ரெண்டும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு ஒன்றா சேர்ந்து இருந்துன்றது தான். பிரிக்கவே ரெண்டும் ஒன்று இருக்குமா. பிரிஞ்சே போகாதான். ரெண்டும் சேர்ந்தே போகும், ரெண்டும் சேர்ந்தே வருமா. நாகி ஜீவே அத்தவா மன இந்த உயிரையும் பிரிக்காதான், மனசையும் பிரிச்சுக்காதான். போனால் ரெண்டும் சேர்ந்து காட்டுக்கு வெளியில் போய் இறதேடிட்டு வரும். ரெண்டும் சேர்ந்து வரும், ரெண்டும் உட்காந்துக்கும், ரெண்டும் சாப்பிடும், ரெண்டும் ஒன்று பேசிக்கும், ரெண்டும் ஒன்று அணைச்சிக்கும், ரெண்டும் ஒன்று போல இருக்குமா. शय्यासनाटस्थान वार्ता क्रीडाशनादिकं मिथुनी भूव विश्रब्धौ சேரதுர்வனராஜிஷு. அப்படி என்ன சொல்கிறார் இதுக்குன்னா? படுத்துக்கிறதுனா கூட அந்த கூட்டுக்குள்ளே போய் ரெண்டும் ஒன்று போல் படுத்துக்குமா, உக்காந்துக்குமா, நடக்கிறதுன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து நடக்குமா, ரெண்டும் ஒன்று பேசிக்குமா, விளையாட்டுக்குமா, சாப்பிட்றது ஒன்று சாப்பிடுமா. இப்படி ஒன்று இருந்து ரொம்ப நெருக்கமாக இருக்குமா. இது என்னை விட்டு அது பிரியாது, அது என்னை விட்டு நான் பிரிய மாட்டேன். இப்படி ரெண்டு பேரும் இருப்போம் நம்பிக்கையோடு ரெண்டும் சேர்ந்து வாழ்ந்துதான். ಸೇವಿತಾ ಜಾಚಿ ಅದಿಗೋಡಿ ತೇಘಾಳಿತಿ ಏರಾಂಚಾ ತೋಂಡಿ ಜೀವೆ ಪ್ರಾಣೇ ಶಿನೋನಿ ಜೋಡಿ தேதே ஆவடி ஸ்திரீயேசி. இப்படி அவர்கள் ரெண்டும் இனிமையாக அதிகோடி என்ன பிரேமையோடு ரெண்டும் அனுபவிச்சுட்டு இருந்தான். ஒருவருக்கொருவர் தான் என்ன அனுபவிக்கிறோமோ அதை பகிர்ந்துட்டுதான். சாப்பாடு நன்னா இருந்தால் அது பகிர்ந்துக்கும், பேச்சை பகிர்ந்துக்கும், என்ன விஷயங்களை பகிர்ந்துக்கும், சாப்பிட்றத பகிர்ந்துக்கும், அது படுத்துக்கிறதுல பகிர்ந்துக்கும். இப்படி ஒன்றுக்குள்ளே பண்ணும். ஜீவே பிராணே ஷினோனி தோடி. இப்படி பிராணனே அந்த உடம்பு சேர்ந்து இருக்கிறதுனால ரெண்டு ஜோடியும் அதில் எந்த ஒரு ஆசக்தியில் எந்த குறவும் இல்லாமல் தன்னோட இருக்கிறவனோட உயிர் கூட போயிடக்கூடாது, பிரியாத இருக்கணுமா. அப்படி இருக்குமா. பிரிஞ்சிட போகிறதேன்னு பயந்துண்டு அந்த பிராணன் பிரிஞ்சிடக்கூடாது நம்மளுக்குள்ளன்னு ரெண்டும் ஒன்றும் சேர்ந்து இருக்குமா. தேதே ஆவடி ஸ்திரீயேசி. இப்படி இந்த ஆண்புறா பெண்புறா மேலே அவ்வளோ பிரியத்தமாக இருந்தான். ஸ்திரீயேசி சாண்டோனி தூரி
पावुलन गाली बाहेरी हाथ धरोनी परस्परी आंत बाहेरी हिंडती. அப்படி பிரிஞ்சிட்டான்னு வச்சுக்கோ அந்த பெண் புறானா, ஒரு அடி கூட வெளியில் போக முடியலன்னா கையை பற்றி கொண்டு அதை பிடிச்சிக்கிண்டு உள்ளும் புலமும் சேர்ந்து இருக்குமா, டான்ஸ் ஆடிக்குமா. அந்தர் பாஹேரி ஹிண்டத்தி, ரெண்டும் சேர்ந்து வளைஞ்சு ஆடுமா. பிரிஞ்சு போக முடியல, அப்படி வெளியில் போக முடியலன்னா இது கூட சேர்ந்து போய்க்குமா, அதுக்கு போக முடியலன்னா இது போகும், இதுக்கு போக முடியலன்னா அது போகுமா. ரெண்டும் சேர்ந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று கையை பிணைஞ்சுட்டு போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்குமா. सदा एकांती बसती एके स्थानी दोघे असती दोघे क्रीडा विहार करती केल केलती विनोदे. இப்படி என்னன்னா ஏகாந்தி வசதி, இப்படி ரெண்டும் தனிமையில் இருக்குமா, மற்றவாளோட சேர்ந்தே இருக்காது, அது ரெண்டும் தனிமையில் இருந்துக்குமா, ஒரே ஸ்தானத்தில் ரெண்டுமே இருக்குமா. விளையாட்டுனா தோகே கிரீடா விகார கருத்தி, ரெண்டு விளையாட்டுகள் ஒன்று போல் விளையாடிக்குமா, மகிழ்ச்சியாக இருக்குமா. கேளத்தி வினோனதே, அது மகிழ்ச்சியாக இருந்துட்டு விளையாடிண்டு சந்தோஷப்பட்டு இருந்துட்டு தன்னோட காலத்தை கழிச்சுட்டு ஏகாந்தமாக இருக்குமா. ஏகாந்தி கோடபோலி சாசு சார்யாச்சா விகல்பு காலி திசா பாவ்யாச்சா மோடி சாலி போலியா புலே புலவித. இப்படி என்ன பண்ணிட்டுனா, இப்படி மனுஷர்களே எடுத்துக்கோங்களேன், புதுசாக கல்யாணம் ஆனவாளோ இல்லை லவ் பண்ணிட்டு இருக்கிறவாளோ பார்த்தா அவளுக்கு என்னமோ தனக்குன்னு ஒரு உறவு கிடச்சிடுத்து, இந்த உறவு நம்மளோட தான் இருக்க போகிறதுன்னு அப்படி ரொம்ப ஆசையாக ஒன்றுக்குள்ளே ஒன்று இருப்பாள். விட்டே கொடுத்துக்க மாட்டா, பணங்காசுகள் வேணாலும் கொடுத்துப்பா, ரெண்டு பேரும் ஒன்று போல் படுத்துப்பா, எந்திருந்து போவா. அவள் ட்ரெஸ்ஸை இவா தோப்பா, இவா ட்ரெஸ் அவள் தோப்பா, இவாளுக்குள்ளதரும் அவள் உணர்த்துவா, இதை பார்த்துப்பா. வெளியில் போய் இவாளுக்காக அவள் வாங்கிட்டு வருவா, அவளுக்காக இவள் வாங்கிட்டு, இப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்று பிரியாமல் நடந்துட்டுருப்பா. இப்படி தான் நடக்குமா. அப்படி நடக்கிறதுல என்ன விசேஷம்னா, உறவினர்களை பற்றி கூட எண்ணங்களே இருக்காதான். அப்பா அம்மா எப்படி இருக்கா, நம்மளோட அக்கா தங்கைகள் எப்படி இருக்கா, நம்ம சொந்தக்காரர்கள் எப்படி இருக்காங்க கூட மறந்து விடுவாளாம். தன்னைத்தானே அவளுக்குள்ளே இருந்துருப்பாளாம். சொல்லின் இனிமையால் ஒருவர் மயக்கிப்பாளாம். ரெண்டு பேரும் தனக்குள்ளே ஒருத்தரை பற்றி பேசிட்டு அப்படி இருப்பாளாம். ஏகே ஆசனி பைசதி ஏராந்தே டேங்கதி ஏகே ஷையா நித்ரா கருத்தி அகோராத்திரி ஏக்கத்திர. இப்படி ஒருவருக்குள்ள உட்காந்து பேசிட்டு ஒன்றா படுத்துட்டு ஒரே படுக்கையில் இருந்துட்டு ஒன்றா உறங்குவாளாம். நைட்டு பகல் எந்திருப்பாளாம். இப்படிலாம் இருந்துருக்குமா. மைத்துன சுகாச்சே நி வைபவே விஸ்வாசோ நி ஜீவே பாவே ஹிதாஹித காஹி நாட்டவே கிரகிணி கிரௌரவே நாச்சதி. இப்படி காம சுகத்தில் மூழ்கி போய் அன்போட நம்பிக்கையாக இருந்தாலும், விஸ்வாசோனி ஜீவ நம்பிக்கையில் இருந்தாலும் எது நலன் எது தீமை அப்படிங்கிறது உணர மாட்டான். ஹிதாஹித காஹி நாட்டவே கிரகிணி கிரௌரவே நாச்சத்து. மனைவி மேலே அன்பின் பால்னா அவள் என்ன சொன்னாலும் அவள் கேட்டுக்கிறதுனால அவள் சொல்கிறதுல எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத கூட எடுத்துக்க முடியாத லெவலில் இருக்குமா. இப்படி ஆண் புறாவும் பெண் புறாவும் இப்படி இருக்குமா. இது போல மனிதர்களும் இருப்பார்களாம். தன்னோட மனைவியோட பேச்சை கேட்டுண்டு எது நல்லது எது கெட்டதுன்னு கூட தெரியாமல் இருப்பார்கள் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள. கேண்ட குழியா ஆராம தியாமாஜி தோகா சமாகம நாம மாத்தே கிரகஸ்ராசிரம விஷய சம்பிரம வனராஜி. இப்படி கூட்டுக்குள்ள இருந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்ததுதான் அந்த ஆண் புறாவும் பெண் புறாவும். இதுல ரெண்டும் ஒண்ணுக்குள்ள இருக்கிறதுனால இதுக்கு பேரு ஒரு கிரகஸ்தாசிரமம். என்ன உண்மையில என்னன்னா, இன்ப விஷயங்களில் மூழ்கிய வாழ்க்கையே காடுல இருந்தால் கூட வனப்பிரஸ்தாசிரமும் சொல்லுவா இல்லையா, வனஸ்தலத்தில் போய் இருக்கிறது, காடுகளில் போய் இருக்கிறது, அப்படி தனிமையில் இருக்கிறதுன்னு சொல்லுவா. ஆனால் இந்த காடுகள்லையும் மனைவியோட வந்து இருந்துட்டு அதில் தனிமையே தனக்குள்ளே ஏகாந்தமாக இருந்துருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் இது சொல்கிறது. எம் எம் வாஞ்சதி சாராஜன் தர்ப்பயந்திய அனுகம்பிதா தம் தம் சமநயன் காமம் கிருஷ்ணேனாப்யஜிதேந்திரியம். இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, பரீட்சித்துக்கு சொல்கிறார் சுகர், அரசனே, அவள் எதை வேண்டுகிறாளோ அதை இரக்கமுடன் நிறைவேற்றினாள். அவளும் விரும்பப்படும் எல்லாவற்றையும் இவன் கடினமாக இருந்தாலும் நிறைவேற்ற முயன்றான். அப்படியானது என்னன்னா, இந்த ஆண் புறாவானது பெண் புறா ஏதாவது கேட்கறதுனா கூட, அது கஷ்டமாக இருக்கிறதுனா கூட பரவாயில்ல, அதுக்காக சிரமப்பட்டு உழைச்சி வந்து அது கேட்கறதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து அவளை வந்து திருப்திப்படுத்துமா. இந்த பெண் புறாவை இந்த ஆண் புறா திருப்திப்படுத்தும் அப்படிங்கிறத சொல்கிறார். அதுக்கு என்ன சொல்கிறார் ஏக்நாத் மகாராஜனா, ஜானோனி ஜீவிதா பரீச சமர்த்த ஜே ஜே மாங்கே தே தே அர்த்த ஜீவே பிராணே ஷினோனி தேத்த காம மோகித ஹோனி. அவன் மேலே இருக்கிற அன்புனாலையும் இந்த காமத்தினாலையும் அவள் என்னெல்லாம் கேட்குறாளோ அது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துதான் இந்த ஆண் புறா. போய் ஜீவே பிராணே ஷினோனி, தன்னோட பிராணனை விட்டு கூட உடல் சோர்வடைஞ்சாலும் அதை பற்றி கவலைப்படாமல், தன்னை பற்றியான எந்த கவலையும் இல்லாமல் தன் பெண் புறா என்ன சொல்கிறதோ அதை திருப்திப்படுத்துறதுலேயே இந்த ஆண் புறா இருந்தது அப்படிங்கிறத.
ಜಾನೋನಿ ಜೀವಾಚೆ ಕುಣೆ ನಾಮಾಗತ ಅರ್ಥದೇನೆ ತ್ಯಾಗೀವರಿ ಜರಿ ತ್ಯಾಮಾಗಣೆ ತರಿ விகோணிதேனே ஆப்னியாத்தே. அவள் மனசில் என்ன எண்ணங்கள் இருந்தாலோ அதை பார்த்த மாத்திரத்திலேயே இதுதான் நினைக்கிறது அந்த பெண் புறான்னு இந்த ஆண் புறா பிடிச்சிக்குமா. எப்படி காதலியானவள் என்ன நினைக்கிறாங்கிறத அந்த காதலன் புரிஞ்சுக்கிறானோ அது மாதிரி கேட்காமலே இருந்தாலும் கொடுப்பானாம். அது மட்டும் இல்லாமல் அவள் கேட்டால் தன்னையே கூட விற்று கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாளாம். தரி விகூணிதேனே ஆப்பனியாத்து, தன்னைத்தானே விற்று கூட கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாலாம். தியாவரி ஜரித்தியா வாங்கினேன், அவள் கேட்க போகிறான்னு தெரிஞ்சிருத்துனானா அவள் என்ன கேட்குறாளோ அதை கொடுக்குமா. இப்படியாக வாழ்க்கையிலே நம்ம இதெல்லாம் பார்க்குறோம்னா இதை நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி நம்மளுக்கு படலம் மாதிரி இப்போ இருக்கிற வாழ்க்கைகளில் வாழ்கிறவாளுடைய சித்திரங்கள்லாம் நம்மளுக்கு தெரியறது இல்லையா. இதுதான் வாழ்க்கையாக இருக்குது. இதனால என்ன வரப்போகிறது, அப்புறம் என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறார். தர்மாச்சி வேள நாட்டவனே தீனாவரி தயானேனே கிருபாஸ்திரியே வரிகரணே ஜீவே பிராணே சர்வஸ்வேன். இப்படி இருக்கிறவாள்லாம் என்னென்னா தர்மத்தை பற்றி அவளுக்கு கவலையே இல்லாமல் போயிடும். எப்பொழுதும் தன்னையும் தன் கணவனையோ தன்னுடைய காதலனையோ எப்படி புறாக்கள் எப்படி பெண் புறாவும் ஆண் புறாவும் இருக்கோ, தர்மம் என்ன, தன்னுடைய இதில் நம்மளுடைய கர்மங்கள் இருக்குது, பல கர்மங்கள் நம்மளுக்கு இருக்குது. அந்த கர்மங்கள்லாம் எடுத்து நல்லபடியாக செய்யறதுக்கு செய்யக்கூடிய இது பித்ரு ரிணம் இருக்குது. அடுத்தது ரிஷி ரிணம் இருக்குது. அடுத்தது தேவதா ரிணம் இருக்குது. பூத்த ரிணம் இருக்குது. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. கடன்பட்டுருக்கோம் நம்ம எல்லாருக்கும் செய்யறதுக்கு. பித்ரு கடன் என்னென்னா தாய் தந்தையர்களுக்கு நம்ம மூதாதையர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் அதை செய்யணும். குழந்தைகள் அவளுக்குள்ளே கடமைகளை செய்யணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சொந்தக்காரில் யார் கஷ்டப்பட்டுருக்காளோ அவளுக்கு வேணுங்கிறதையோ நம்ம செய்யணும். அது மட்டும் இல்லாமல் பல பூததை அப்படின்னு சொல்லக்கூடிய மிருகங்களுக்கு இயற்கையாக நம்ம செய்யக்கூடியது பல தர்மங்கள் இருக்குது. வெளியில் பல சமூகத்தில் செய்யக்கூடிய நன்மைகள் என்ன அதெல்லாம் அந்த மாதிரி பெரிய சமூகத்தில் பல தர்மசாலைகள்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம கூடிய செய்யறது நம்ம தேவதா அருணம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில்களுக்கெல்லாம் செஞ்சு பகவானுக்கு செய்யக்கூடிய கடமை, அவளுக்கு செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள், இதில் மாதிரிலாம் எதுலேயுமே ஈடுபடாமல் இந்த காம மோகத்தில் இருக்கிறவா தன்னைத்தானே ஏகாந்தமாக தனக்குள்ளே இருந்துட்டு தன் வீடு தன்னோட மக்கள் இருந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு அதுக்கு அவள்கிட்டையே ஒழுண்டு கடைசியில் துக்கத்தையோ சுகத்தையோ அதன் மூலமாக அனுபவிச்சுருக்கா அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறார். பைசலி சாக்கரே வரிமாசி மாரித்தாஹி நுடே ஜெய்சி தைசா போகிதா விஷயாசி ஜரா மரணாசி நாட்டவே. சர்க்கரையில் உட்காந்துருக்கிற எப்படி இருக்கும், அந்த சர்க்கரையை நோய் திருப்பி வரும், அடித்தா கூட அது போகாது. அதுபோல் இந்த ஏகாந்தமாக இருந்துட்டு அனுபவிக்கிற இந்த காம விவகாரங்கள்லேயே ஈடுபட்டு கடைசியில் முதுமை மரணம் ஒன்று வரும் நம்மளுக்குங்கிறத பற்றி நினைவில்லாமல் போய்டுறதான். ஜரா மரணாசி நாட்டவே. அப்படின்னா எது முதுமை நம்மளுக்கு எது மரணம் அப்படிங்கிறதுலாம் வருமே அப்படின்னு நினைக்காம இந்த விஷயான்சி போகிதான் இந்த விஷயங்கள்லேயே ஈடுபட்டு இருப்பாருங்களாம். जैसे पूर्वजांची भाक पालिती सत्यवादी लोक தைசா ஸ்திரீயேஞ்சி சுக பாலி தேக சர்வஸ்வே. சத்தியவான்கள்னு சொல்லக்கூடியவர்கள், அதாவது தர்மத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் எந்த வாழ்க்கை வாழ்ந்தாலோ அந்த வாழ்க்கையை நம்ம நடைபிடிச்சு அதை வாழி நம்ம இருக்கணும்னு நினைக்கக்கூடியவா தர்மத்தில் இருக்கிறவா சத்தியவான்கள். அவளை மாதிரி இருக்கணும்னு நினைக்காம இந்த பெண்ணின் இன்பத்தையே வைத்து எல்லாவற்றையும் காத்தாலாம் அவள்லாம். தைசா ஸ்திரீ ஏஞ்சி சுக பாலி தேக்க சர்வஸ்வே. எப்படியானவன் ஒரு தர்மத்தில் இருக்கிறவன் அவனுடைய முன்னோர்கள் எந்த மாதிரி காரியங்கள் செஞ்சு அந்த குடும்பத்தில் நல்ல விஷயங்களை செஞ்சு அவன் எப்படி அந்த குலத்தை காப்பாற்றுறானோ எப்படி நினைக்கிறானோ அது மாதிரி இந்த காம விஷயங்களில் ஈடுபடுறவன் அந்த பெண் அவள் என்ன நினைக்கிறாளோ அதை பூர்த்தி பண்ணுறதுல மட்டுமே இருப்பான் அப்படிங்கிறத சொல்கிறான். जैसी आत्म उपासकासी एकात्मता हो ये त्यासी तैसे स्त्री वांचोनी दृष्टिंसी जगी आनिकासी न देखें. ஆத்ம தியானத்தில் ஈடுபடும் ஒருவனுக்கு ஜெய்சே ஆத்ம உபாசகாசி உபாசகம் ஆத்மாவில் உபாசனை பண்ணிட்டு ஆத்ம தியானத்தில் பண்ணுறவனுக்கு அவனுக்கு உள்ளே இருக்கிற விஷயங்கள், அதாவது ஆத்ம சுகம்ங்கிற ஒரு விஷயம் மட்டுமே தெரியும். அது மாதிரி தைசே ஸ்திரீ வாஞ்சோன்னு திருஷ்டி, ஒருவனுக்கு பெண் மட்டுமே கண்ணுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவளை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவன் மட்டுமே இந்த காம விவகாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவனுக்கு விவகாரம் வெளி விஷயங்களில் என்ன நடக்கிறதுன்னு தெரியாமல் போயிடுமா. கபோதி பிரதம கர்ப்பம் கிருஹ்ணந்தி கால ஆகதே அண்டானி சுஷுவே நீடே ஸ்வபத்யோ சந்நிதோ சதி. என்ன சொல்கிறார், காலம் வரும்போது என்னாச்சு, இப்படி ஒன்றுக்கு ஒன்று பிரேமையோடு இருந்துட்டு அது கர்ப்பவதியாக மாறிடுது, கர்ப்பம் தரிச்சிது.
அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா, அந்த பெண் புறாவினுடைய அருகில் இருக்கும் பொழுதே அந்த அந்த கூண்டில் அந்த குட்டிகளை, அந்த முட்டைகளை இந்த பெண் புறா, அந்த ஆண் புறா வந்து பக்கத்தில் பார்த்துட்டே இருக்குமா. அப்போ பெண் புறா அதுக்கு முன்னாடியே இருந்து அந்த முட்டைகள் எல்லாம் இட்டுருக்குமா. ஏன்னா ஏக்நாத் மகாராஜ் சொல்கிறார், ஆதீஞ்சி பிரியா படியந்தி தேஹி ஜாலி கர்ப்பவதி ஜெய்சி லோபியாஞ்சே ஹாத்தி சாம்படே அவச்சித்தி தனலோகே. திடீர்னு ஒரு பேராசக்காரன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, பெரிய லோபியாக இருக்கான், என்ன பேராசை. அவன் கடையில் ஒரு அவன் கிட்டக்க ஒரு பொக்கிஷமாக ஒரு புதையலோ என்னமோ கிடச்சிட்டுன்னா அவன் எவ்வளோ சந்தோஷப்படுவானோ. அப்படி இந்த பெண் புறா நன்னா கர்ப்பவதி ஆயிடுத்துன்னு தெரிஞ்சவிட ஆண் புறா அப்படி சந்தோஷப்பட்டானா. ஏன்னா எப்படி லோபியா, ரொம்ப லோபினா நான் ரொம்ப பேராசை, அவனுக்கு அது வேணும் இது வேணும்னு நினைக்கிறவனுக்கு ஒரு பெரிய புதையல் கிடச்சிட்டு, நல்ல ஒரு பெரிய வீடு கிடச்சிட்டு, பெரிய தங்க நகைகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கக்கூடியதெல்லாம் அவனுக்கு கிடச்சிடுத்து, ஒரு நல்ல சுகபோகமான வாழ்க்கை கிடச்சிட்டுன்னா அவன் எப்படி சந்தோஷப்படுவானோ அப்படி இந்த பெண் புறா கர்ப்பவதி ஆனவொன்னே இந்த ஆண் புறா சந்தோஷமாயிட்டான். தைசே திச்சியா கர்ப்பாச்சே கூட அதிகவா அடவி கூட. அப்படியே அவள் கர்ப்பம் பண்ணிட்டான்னா நாளுக்கு நாள் அந்த கர்ப்பம் வளர்ந்துட்டே வருது இல்லையா, அதை பார்த்து இந்த ஆண் புறா பார்த்து சந்தோஷப்பட்டு தான் இந்த பெண் புறாவை பார்த்து. ஜெய்சே மதிரா பிவுனி மாக்கட்ட நாச்சே தடு டுல்லத்தை. எப்படி குரங்கு வந்து குரங்கு கிட்டக்க ஒரு மதுபானம் பண்ணக்கூடிய அந்த திரவம் கிடச்சிருதுன்னா அது குடிச்சிட்டு அது கண்ணா பின்னான்னு அது ஆடின்னு இருக்குமா. அது மாதிரி இந்த ஆண் புறா வந்து இந்த பெண் புறா கர்ப்பத்தில் இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டு துள்ளி துள்ளி ஆடிகிட்டே இருக்குமா. இதனால தைசே கர்ப்பாஞ்சே சோகலே சர்வஸ்வே புறவி டோகலே. அதனால் கர்ப்ப காலத்தில் அந்த பெண் புறாக்கு என்னெல்லாம் வேணுமோன்னு கேட்டு இந்த ஆண் புறா வந்து அந்த ஆசையெல்லாம் நிறைவேச்சுதான். திச்சே லீலே மாஜி கேலே பிராப்த காலே பிரசூதி. இப்படியா இருந்துகிட்டே இருக்கும்பொழுது அந்த பிரசவமும் நிகழ்ந்ததான். ஸ்வனீடா ஆந்தௌதி ஜாகலி அண்டாத்தே பிரசவதி. ஸ்வனீடா ஆந்தௌதி, தனக்கு தான் ஏற்படுத்திய இந்த கூண்டுக்குள்ள அந்த பெண் புறா வந்து உட்கார்ந்துட்டு என்ன பண்ணிட்டு, ஸ்வனீடா ஆந்தௌதி ஜாகலி அண்டாவத்தே பிரசவதி. அப்போ பிரசவம் பண்ணித்தான். அது தன்னோட முட்டைகளை அந்த பெண் புறா வந்து அந்த முட்டைகளை இட்டுதான். பிரசூதி வாதாவா சாங்கதி ஐகோனி பத்தி உல்லாசம். இப்படி பிரசவம் நடந்தது அப்படிங்கிற விஷயத்த, அதை பெண் புறா முட்டையிட்டது அப்படிங்கிற விஷயத்த கேட்டு இந்த ஆண் புறா அவ்வளோ சந்தோஷம் ஆனது. तेषु काले व्याजायन्त रचितावयवा हरेः शक्तिभिर्दुर्विभाव्याभिः கோமலாங்க தனோருஹா. அந்த காலத்தில் பகவான் ஹரியின் அறிய முடியாத தெய்வீக சக்தியினால என்ன சொல்கிறார், தேஷு காலே வியஜாயந்த ரச்சிதாவயவா ஹரே. ஹரியினுடைய அறிய முடியாத ஒரு தெய்வீக சக்தியினால அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கர்ப்பம் உண்டாகிறதுனா அந்த கர்ப்பத்துக்குள்ள உருவம் பெற்ற மென்மையுடைய உடலுடைய ஒரு குட்டிகள்லாம் அதுலேருந்து வெளியில் வருது. அதாவது நம்ம மாயை, தெய்வ மாயை சிருஷ்டி நடக்கிறது இல்லையா, அந்த கர்ப்பத்துக்குள்ளே கை கால்கள்லாம் முளைச்சி எல்லாம் வந்து அதுலேருந்து ஒரு குழந்தை ஒன்று உண்டாகி வெளியில் வருது. அது தெய்வ சிருஷ்டி. அது மாதிரி இந்த முட்டைகள் இருக்குது, இந்த முட்டைக்குள்ளேருந்து அந்த சிருஷ்டியோடைய அனுகிரகத்தினால இந்த தெய்வாதீனமாக உள்ளுக்குள்ளே இந்த குஞ்சுகளுக்கு அந்த இறகுகள், இந்த அழகுகள் இதெல்லாம் வந்து அதுக்கு எல்லா இறகுகள்லாம் வந்து கடைசியில் அது குட்டியாக வெளியில் வந்ததாம். அகடி தகடி ஹரிச்சி மாயா. நடக்கக்கூடாததே நடக்க வைப்பவரும் என்னது, ஹரியுடைய மாயை அப்படிங்கிறது. அலக்ஷ லக்ஷேனா பிரம்மையா. இதுதான் பிரம்மனுடைய லட்சியம்னு சொல்ல முடியாது, எது வேணாலும் நடக்கும். அவருடைய பிரம்ம உற்பத்தியில் அவர் என்ன வேணாலும் செய்வார் அப்படிங்கிற விசேஷம். அதனால நடக்கக்கூடியது அகடித கடி அலக்ஷிய லக்ஷி அவேவ அண்டா மாஜிதையா தேவமாயா. இப்படி முட்டைக்குள்ள ஒரு தெய்வீகமான ஒரு மாயை அற்புதமாக இருந்து உருவாகி அதுலேருந்து குட்டிகள்லாம் வெளியில் வந்ததான். रसे भरले होती अंडे त्यामाजी नकपक्ष चांचुवडे उगडली डोलियांची कवाडे கரி கோடே ஹரிமாய். அந்த முட்டைக்குள்ளே இருக்கிற உயிர் சக்தியெலாம் இருந்தது, அதுக்குள்ளே நகம் இறகு அழகுலாம் உண்டாயிற்று, கண்கள் திறந்தது. இவை எல்லாம் ஹரியினுடைய மாயை. கோடே ஹரிமாயா. ஹரியினுடைய மாயை அவ்வளோ அதிசயம். கோடி விஷயங்கள் நடக்கிறது. அதெல்லாம் வந்து இந்த கண்கள்லாம் திறந்து தான் வெளியில் வந்து எல்லாம் அது வெளிப்பட்டதான் அந்த ஒவ்வொரு முட்டைக்குள்ளே இருந்தும் குஞ்சுகள். अंडे उलोनी आपन कोमली पिली निगाली जान पितरे दृष्टि देखोन जीवे प्राणे बने. இப்படி முட்டைகள்லாம் உடந்து அதுலேருந்து குஞ்சுகள்லாம் வெளியில் வந்தோடனே தந்தையை
தந்தை தாயை கண்டவுடன் அவற்றில் மனமும் உயிரும் அன்பில் மூழ்கின. இப்படி பித்திரேன் திருஷ்டி தேக்கோன்னு அது இந்த குட்டி வெளியில் வந்தோடனே அந்த பாசம் அதனுடைய அப்பா அம்மாவை அதை பார்த்தோன்னே அதுக்கு சந்தோஷப்பட்டு தான் ஜீவே பிராணங்கள் தன்னையே மறந்து அந்த பிரேமையில் ஈடுபட்டு தான். பிரஜா புபூஷத்து பிரீத்தோ தம்பதி புத்திரவத்சலோ ஷண்வந்தோ பூஜிதம் தாசம் நிர்வృத்தோ கலபாஷிதைஹி. அந்த தம்பதி என்ன பண்ணுது, இந்த ஆண் புறாவும் பெண் புறாவும் இந்த குஞ்சுகளை பார்த்து ஆசையாக வளர்த்துது. அதுங்களோட பிரேமையோடு இருந்து அதோட கூவல்கள்லாம் கேட்டு அதை சாப்பிட்டு அதுக்கு கொடுத்து அது இறைகள்லாம் கொடுத்து அது என்ன சொல்கிறதோ அதெல்லாம் மனசில் கேட்டு ஆனந்தப்பட்டு அது பேசுகிறதெல்லாம் அந்த கூன்னு அந்த சத்தத்தில் இது பேரானந்தம் அடைஞ்சுதான். அத்தியந்த கோவளி வாளே தோகே ஜனே புத்திரவத்சலே சாந்தவிதி மஞ்சுளே அதி ஸ்னேகாலே பிரஜான்சி. இப்படி இப்போ ரொம்ப மென்மையாக இருந்துதான் கோவளி பாலை சின்ன சின்ன மென்மையாக இருக்கிற குட்டிகள்லாம் அந்த குட்டிகள்கிட்ட இருக்கிற அந்த வாத்சல்யம் அந்த பிரேம பாவம் அந்த பிள்ளைகள்கிட்ட இருக்கிற பாவத்தினால சாந்தவிதி மஞ்சுளே இது அதை போய் அந்த அம்மாவும் அப்பாவும் தாய் புறாவும் தந்தை புறாவும் போய் அதை கட்டினுமா பாசத்தோடு இருந்து அதுங்களெல்லாம் காப்பாற்றி தான். ஜெய் சமயி ஜெய்சே லக்ஷண தைசே பிரஜாஷே போஷண அங்கே கரிதாதி பாஷண தோகே ஜனமிலோனே. இப்படி எந்தெந்த சமயத்தில் எது எது தேவையோ அதெல்லாம் கொடுத்து தன்னோட உடல் உழைப்பால் அந்த குழந்தைகளை பேணி பாதுகாத்து தான் அந்த குட்டிகளை அந்த பாதுகாத்து தான் அந்த ஆண் புறாவும் பெண் புறாவும். கோடே காஜிரே போல ஐகோனி தோகா ஏத்தி டோல தாவோனியா வேளோ வேள நிம்பளோன உத்தரித்தி. இப்படி குஞ்சுகளுடைய மழலை சொற்களை கேட்டது ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஆடி அந்த குட்டிகளோடு சேர்ந்து ஆடுமா. அதோட சேர்ந்து ஓடி ஓடி ஆடி தழுவி அது சந்தோஷமாக இருக்கிறான். நிம்பளோன உத்தரித்தி அது கட்டி தழுவிமா. நிம்பளோன்னா கட்டிக்கிறதுமா. தாவோனியா வேள கூட 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 போய் அந்த குட்டிகளோட இருந்து கட்டி கட்டி அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து பார்த்துக்குமா. தஸ்தாசாம் பதத்ரைஹி சுஸ்பர்ஷைஹி கூஜிதைர்முக்தசேஷ்டிதைஹி பிரத்யுத் கரமைரதீனானாம் பித்தரோ முதமாபது. அந்த குஞ்சுகள்லாம் என்ன பண்ணினா தன்னோட மென்மையான சிறகுகள்னால தொட்டு இனிய கீச்சு குரல்னால அதை கூப்பிட்டு மழை செயல்களால் செஞ்சுட்டு அதை கூடி கூடி அந்த சின்ன குட்டிகள்லாம் வந்துட்டே இருக்கும் பொழுது இந்த தாய் தந்தையெல்லாம் ஆனந்தமாக இருந்தாலாம். தனக்கு என்ன துன்பம் கூட பார்க்க தெரியாதான். இந்த குட்டிகள் அப்படியே கூன்னு கூவிக்கிண்டே அது பக்கத்தில் வந்து பக்கத்தில் இடிச்சு நிற்கிறத பார்த்து இதை அணைச்சிண்டு அந்த பிரேம பாத்சல்யத்தோடு அதுக்கு வேணுங்கிற இறைகள்லாம் கொடுத்து அதை சந்தோஷப்படுத்து பார்த்துட்டுதான். தியாச்சேனி ஆலிங்கன சும்பனே மிருது மஞ்சுள கலபாஷனே தோபக்ஷாஞ்சேனி ஸ்பர்ஷனே தோகே ஜனே நிவதாதி. இப்படி அணைச்சிண்டு முத்தம் கொடுக்கறது மழலை சொற்களை கேட்குறது ரெண்டு பக்கமும் தொடருது சிறகுகளோட ஸ்பர்ஷம் இப்படி எல்லாம் பார்த்து இந்த ஆண் புறாவும் பெண் புறாவும் ஆனந்தமாக நிம்மதியாக இருந்ததான். மாதா பிதா தோகே பைசதி சண்முக அப்பத்தியே தாவதி லோல வக்ர விலோகிதி வேகே தாவிதி. இப்படி தாயும் தந்தையும் ரெண்டும் உட்கார்ந்துட்டு இருக்கிற சமயத்தில் குஞ்சுகள்லாம் சண்முக அப்பத்தியே தாவதி ஓடி ஓடி வருமா முன்னாடி. லோல வக்ர விலோகிதி அசைந்தாடும் அப்படி கண்கள்னால இப்படி பார்க்குமா. வேகே தாவிதி ஏறையாறு ஒருவருக்கொருவர் வேகமாக ஓடி வந்து கட்டிக்குமா. मग देवोनिया केवे दूरी जाती मुग्ध भावे தேத்துணி கேவுனியா தாவே வேகே யாவே தயாபேசி. இப்படி ஓடி விளையாடின்னு சிறு தூரம் செஞ்சுமா. அப்படி கொஞ்சம் தூரம் போயிடுதுன்னு அதோட அப்பா அம்மா அதாவது அந்த ஆண்புறாவும் பெண்புறாவும் போய் தன்னோட குஞ்சுகள் எங்கேயாவது போயிட போகிறதுன்னு கூட போய் பக்கத்தில் போய் அதை எடுத்து கூட்டின்னு வருமா. எப்படி தாயானவள் தன்னோட குழந்தை ஓடி போகிறது எங்கேயாதுன்னா உடனே பின்னாடியே போய் ஓடி தான் குழந்தைய அழைச்சி அதுக்கு ஏதாவது வந்துட போகிறதேன்னு அதுக்கு வரக்கூடிய எதிர்த்தாப்புல வரக்கூடிய பயங்கரத்தை தவிர்க்கணுங்கிறதுக்காக இந்த தாயானவள் எப்படி கூடி போய் தன்னுடைய ஆசையாக பாசத்தினால கட்டி கொண்டு அணைச்சிண்டு தன்னோட இடத்துக்கு வராளோ அதுபோல இந்த குட்டிகளை சம்ரட்சிச்சுட்டு இருந்தது. என்னன்னா இந்த ஆண் புறாவும் பெண் புறாவும். மாய பாப்பாஞ்சே பாக்கே வியாபாசி ஹீனதீனதா நாகி பாலான்சி ஜே ஜன்மோ நித்யாஞ்சே குஷி தியாதோகான்சி சபாய. தாய் தந்தையில் அருகில் இருக்கும் பொழுது இந்த குழந்தைகளுக்கு என்ன குறைச்சல் வரும். அவள் அப்பா அம்மாவே அதுங்களை பார்த்துரும் இல்லையா. அதனால் அவர்களோட மடியில் பிறந்ததுனால அது ரொம்ப பாக்கியசாலியாக இருக்குது. தாய் தந்தைகள் இருக்கிற குழந்தைகள் என்றைக்கும் பாக்கியசாலி. எத்தனை வயசில் இருந்த பெரியவர்கள் அப்பா அம்மா இருந்தானோ அந்த குழந்தைகளை ரட்சிப்பாலாம். இந்த காலத்தில் என்ன பண்ணுறா வயசான காலத்தில் தாய் தந்தைகள் ஐயோ இவா இருந்து நம்மளுக்கு ஒரு சுமையாக இருக்கான்னு இந்த குழந்தைகள் நினைக்கிறாளாம். இல்லையா அவள் எப்படி நினச்சா இந்த குழந்தைகள் நன்னா இருக்கணுமே நினச்சி இவாளுக்கு ஏதாவது கஷ்டம் வரணும் இவள் முன்னாடியே இருந்து இப்படி போகாதீங்க அப்படி போகாதீங்க உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரும் நீங்கள்
நீங்கள் இதை செய்யாதீங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த காலத்தில் இருக்கிற குழந்தைகள் அதை கேட்கறதுக்கு ரெடியாக இல்லை. ஆனால் அப்படி தாய் தந்தையர் சொல்லி கேட்டு அவளோட கூட இருந்து இருக்கக்கூடிய குழந்தைகள் பாக்கியசாலிகள் அப்படிங்கிறார். லாடக்கி லலே வாடே பாலே லாடே கோடே புறவி தீலலே தேக்கோனி நிவத்தி திட்டி டோலே ஸ்னேக ஆகலே ஏற ஏறாம். இப்படி மிக பாசத்தோடு இருக்கக்கூடிய குழந்தைகள் அன்பை வெளிப்படுத்துறது. அவத்தை பார்த்து தாய் தந்தைகள் கண்ணால் நிறைஞ்சு பரஸ்பர அன்போட இன்னும் மேலும் மேலும் அன்பு உண்டாகிறதான். இப்படி நம்ம குழந்தைகள்லாம் நம்ம பெற்று வளர்த்து அதுக்கு முன்னாடி குழந்தைகள் சம்பாதிச்சுன்னு வருது, நன்னா இருக்குது, நன்னா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறது, அந்த குழந்தைகளுக்கு வேணுங்கிறது தாய் தந்தைகள்லாம் செஞ்சு கொடுக்குறா, இந்த குடும்பம் நன்னா நடந்துருந்தா அந்த குழந்தைகளுக்கு அந்த அம்மாவனால பாக்கியம், அந்த குழந்தைகள்னால அந்த அப்பா அம்மாவுக்கு பாக்கியம். இப்படிலாம் நடந்துட்டுருக்கு, நல்லபடியாக நடந்துட்டுருக்கு இது வரைக்கும் அப்படின்னு போயின்னு இருக்கு. ஆனாலும் பின்னாடி இதனால் ஒரு விஷயங்கள்லாம் வரப்போகுதுன்னு அதுக்காக ஏக்நாத் மகாராஜ் இவ்வளோ விஷயமும் இந்த புறா விஷயத்தை சொல்லி இந்த பாகவதத்திலேயே ஒரு 10 ஸ்லோகங்கள் சொல்கிறார். அவரே சுக்கரே இவ்வளோ விஷயத்த சொல்கிறார் பரீட்சத்துக்கு. அப்படின்னா இந்த சம்சாரங்கள்ங்கிறது எவ்வளோ விஷயங்கிறத அப்படியே நீங்கள் இந்த புறாவை ஆண் புறா பெண் புறா இருக்கிற விஷயத்தை அப்படியே ரிப்ளிகா பண்ணுங்கோ, அப்படியே எடுத்து போடுங்கோ, போட்டு பாருங்கோ நம்ம குடும்பத்தில் எப்படி நம்மெல்லாம் இருக்கோங்கிறத அப்படியே திரையில் இருக்கிற படம் மாதிரி காமிக்கிறாவா. ஸ்னேகானுபத்த ஹிருதயாவான் யோன்யம் விஷ்ணு மாயையா விமோகிதௌ தீனத்யௌ சிசூன் புபூஷதோ பிரஜாஹா. இப்படி இந்த குடும்பத்தில் ஒருவர் மேலே ஒருவர் அன்போடு கட்டுண்டு இந்த இப்படி இருக்கிறது, இந்த மயங்கி இருக்கிறது பாருங்க, குடும்பங்கிற விஷயத்தில் இப்படி மயங்கி இருப்போம் பாருங்கோ. புத்திர ஸ்நேகம், என்ன காமம், மாத்ரு ஸ்நேகம், பித்ரு ஸ்நேகம், கன்யா ஸ்நேகம், புத்திரி ஸ்நேகம், இப்படி பல பல விஷயங்களில் நம்ம ஈடுபட்டு விஷய போகம் இல்லை ஈடுபட்டு மமகாரம் அகங்காரம் நம்மளோடது அப்படின்னு விஷயம் இதை நல்லா கட்டி காக்கணும்னு தான் குடும்பம்னு ஒரு அரவணைச்சு அதுக்குள்ளே ரகசியமாக நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கிற ரகசியத்தை வெளியில் யாருக்கும் சொல்லிடக்கூடாது, தெரிஞ்சுக்கக்கூடாது, மற்றவாளுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் முன்னாடி நல்லா நடந்துக்கா. இப்படி பல பல விஷயங்கள் நடந்துட்டுருக்கான். இதெல்லாம் இருந்துட்டு இருக்கிறது என்னென்னா ஒரு விஷ்ணு மாயையா. இதனால சிருஷ்டி நடக்கிறது. அறிவு மயங்கிய மனத்துடன் தங்கள் பிள்ளைகளை மிகுந்த பாசத்துடன் வளர்த்தார்களாம். அஜா அஜிஜே அஜா மாயா தியா கைசி புலவீகாராயா அந்யோன்ய ஸ்நேக பாந்தோனி ஹிருதயா பிளி போசாவியா உத்தியத ஸ்திரீ புருஷாஞ்சா. இப்படி அஜாஜி ஜே அது இந்த மாதிரி இருக்கிற மாயை இருக்கே, அது சொல்ல முடியாத மாயை. இதில் இருக்கிறது வியப்பானதான். தியா கைசி புலவிகாராயா, இதை எப்படி மறக்க முடியும்? அந்யோன்ய ஸ்நேக பாந்தோனிகிறது, ஹிருதயத்துக்குள்ளே அந்யோன்யமான ஒரு ஸ்நேகம். பிளி போசாவே உதது. அந்த இந்த குழந்தைகளை காப்பாற்றுறதுக்காக இன்னும் மேலும் மேலும் ஸ்நேகத்தை பாவத்தை ஹிருதயத்துக்குள்ளே வளர்ந்து கட்டுண்டு இருக்கிறதாம். இது சொல்ல முடியாத ஒரு பிரேம பாவம், விவரிக்கவே முடியாது அப்படிங்கிறார். இந்த பிள்ளை பாசத்தினால மீண்டு இருக்காராம். இதுக்குள்ள பாசத்துக்குள்ள பாசம் ஆழ்ந்து இருக்கான். இதை பேணி காக்கிறதுக்கு மிகுந்த கவலையோடு துன்பத்தோடும் உணர்வு தேடின்னு போகிறான். சிந்தாத்துர அதிதீன கரி பிரமண அன்னார்த்த அப்படிங்கிற. இதனால என்ன பண்ணுன்னா சில சமயத்தில் நம்ம குடும்பம் நன்னா இருக்கணும், மேன்மேலும் நல்ல விதமாக வசதிகளோடு வாழணுங்கிறதுக்காக இந்த வேலை இல்லாமல் இன்னொரு பெரிய வேலைக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு இடத்துல போய் சேர்ந்துட்டு அதுக்காக நாளெல்லாம் உழைச்சிட்டு வீட்டை மறந்துட்டு இந்த பணத்துக்காகவும் இதுக்காகவும் அல்லோடிட்டு கடைசியில் இந்த பிரியம் இந்த குழந்தைகளுக்காக நம்ம வெளியில் போனோமோ அந்த குழந்தைகளோடய சேர்ந்து இருக்க முடியாத ஒரு பாவத்தை கூட பெறாலாம். இப்படி துக்கத்தினால வெளியில் போய் இறத்தேடிய போனதான். இந்த குடும்பத்தை காக்கணுங்கிறதுனால இந்த குழந்தைகள்லாம் குட்டிகள்லாம் வந்துருது இந்த ஆண் புறாவுக்கும் பெண் புறாவுக்கும். அதனால் அது இறை தேடி போக போச்சான். இதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே நம்ம எல்லாரும் ஒன்றோடு ஒன்று இணை பிரியாமல் நம்ம இருக்கோம். அதனால நம்ம சம்பாதிக்கிறதுக்காக வெளியில் போகிறோம். அதனால் இந்த பிரேமையை கூட மறந்துட்டு வெளியில் போகிறோம். இதனால பல பல துன்பங்கள் வருமா அப்படிங்கிறதையும் அடுத்த 2-3 ஸ்லோகங்களில் சொல்லப்படுறார். அதை அடுத்த செஷனில் நம்ம பார்க்கலாம். भानुदास एकनाथ भानुदास एकनाथ भानुदास एकनाथ भानुदास एकनाथ भानुदास एकनाथ भानुदास एकनाथ. बोला पुंडलीक वरदा हरि विठ्ठल.